வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் என்பது ஏதோ வழிபாட்டிற்குரிய இடம் என்று மட்டும் எண்ணிவிடக்கூடாது. ஆலயங்கள் சமூக பொறுப்பையும் உலக அமைதியையும் ஏற்படுத்தும் உன்னதங்கள் என்றால் கூட மிக இல்லை. அந்த ஆலயங்களை உங்கள் கண்முன் கொண்டு வருவதற்காகவே இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி. சைவம், வைணவம், சக்தி, முருகன் என்று 4 தெய்வங்களின் வழிபாடும் ஒரே திருக்கோவிலில் நடைபெறுவதால் இது புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது. இந்த புண்ணிய பூமியின் மலையின் கீழே அருள்பாலிக்கும் சிவன் மருந்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் காட்சியளிக்கின்றார். சைவ, வைணவ, சக்தி மற்றும் முருகன் ஆகிய 4 தெய்வ வழிபாடுகளும் ஒரே திருக்கோயிலில் என்ற நிலையில் அமைந்திருக்கிறது. திருக்கச்சூர் ஆலயர் கோயில் என்றழைக்கப்படும் இந்த புண்ணிய திருத்தலம் தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் திருமுறை கிடைக்கப்பெற்ற பதிக திருக்கோயிலாக விளங்கும் இந்த திருக்கச்சூர் ஆலயர் கோயில் ஒரு உபயவிடங்கர் திருத்தலமாகும். மூலவர் லிங்க திருமேனியில் அருள்பாலித்தாலும் அமிர்த தியாக சேரராகவும் அம்மை முருகனுடன் சோமாஸ்கந்த மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவபெருமான். விஷ்ணு ஆமை வடிவத்தில் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டதால் இத்தல இறைவன் கச்சேஸ்வரர் என போற்றப்படுகிறார். சுந்தரருக்காக இறைவன் வேதியர் வடிவில் ஊரெல்லாம் பிச்சை எடுத்து அமுதளித்த அற்புதம் நடைபெற்ற திருத்தலமான இந்த திருக்கச்சூர் ஆலய கோயில் மிக பழமையான திருத்தலமாகும். செங்கை, காஞ்சி மாவட்டத்தில் செங்கல்பட்டு அருகினில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த திருக்கச்சூர் ஆலய கோயிலுக்கு மிக அருகிலேயே இந்த கோயிலுடன் தொடர்புடைய மற்றொரு திருக்கோயில் மலைக்கோயிலாக அமைந்திருக்கிறது. இது ஒரு சிறிய மலை போன்ற மண்மேட்டில் அமைந்துள்ள கோயில் தெற்கு நோக்கிய திருவாயிலுடன் திகழ்கிறது. மலைக்கோயிலின் உள்ளே சிறிய மண்டபமும் மண்டப தூண்களில் துவாரபாலகர், லிங்கோத்பவர், மாலடி சேவை விநாயகர், தண்டபாணி, மூவர் முதலிகள், பட்டினத்தார் உட்பட பல சிற்பங்கள் உள்ளன. இவற்றில் சுந்தரரை நோக்கியவாறு கையில் அமுதுடன் காட்சி தரும் இறைவனின் சிற்பம் கண்டு மகிழத்தக்கது. உட்பிரகாரத்தில் விநாயகர் கோயில் உள்ளது. மலை கோயிலில் அமர்ந்துள்ள மூலவரை ஔதீஸ்வரர் என்றும் மருந்தீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். உமையம்மை, அந்தக நிவாரணி, இருள் நீக்கி தாயார் எனவும் அழைக்கப்படுகிறார். இந்த குன்றில் இன்றும் ஏராளமான மருந்து மூலிகைகள் இருப்பதாக இந்த ஊர் மக்கள் தெரிவிக்கிறார்கள். மேற்கு நோக்கிய மூலவர் சன்னதிக்கு எதிரே சாளரமும், மேற்கு நோக்கிய அம்மாள் சன்னதிக்கு எதிரே நாகலிங்க மரமும்,
கோஷ்டங்களில் பிரம்மாவுக்கு எதிரே சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளன. இந்த மலைக்கோயிலில் சண்டிகேஸ்வரர் 4 முகங்களுடன் சதுர்முக சண்டேஸ்வரராக காட்சியளிக்கிறார். இது வேறெந்த திருக்கோயிலிலும் காண முடியாத அமைப்பாகும். வேறு எந்த திருக்கோவிலிலும் அமையாத அம்சமாக இந்த மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் 4 முகம் கொண்ட சண்டிகேஸ்வரர் காட்சியளிக்கின்றார். வேர்பலாவே தலமரமாக அமைந்திருக்கும் இந்த மலைக்கோயிலில் மற்றொரு சிறப்பு பைரவர் சன்னதி. அஷ்டமி, பௌர்ணமி திதிகளில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மலைக்கோயிலை வலம் வந்து நடைபாதை கிணறு என்றழைக்கப்படும் தீர்த்த நீராடி கொடிமரத்தின் அடிமட்ட நிலத்தின் மண்ணை இறையருளால் தரப்பட்ட மருந்தாக நினைத்து எடுத்து செல்வதை இன்றும் காண முடிகிறது. சுந்தரர் அருளிய முதுவாய் ஓரி என தொடங்கும் பதிகத்தில் மேலை வீதியே வினையின் பயனே வீரவார் புறமுன் ஹரி செய்தாய் காலை எடுத்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா மாலை மதியே மலை மேல் மருந்தே மறவேன் அடியேன் அயல் சூழ்ந்த ஆலை கழனி பழன கச்சூர் ஆலய கோயில் அம்மானே என்று. இப்படி இந்த மலைக்கோயில் மேல் திகழும் மருந்தீஸ்வரரை போற்றியிருக்கிறார். இப்போது சிதிலமடைந்திருக்கும் இந்த மலைக்கோயில் ஒரு காலத்தில் சிறப்பாக விளங்கியிருக்கிறது.
என்று இறைவனை தொழுவதே கற்றதனால் ஆய பயன் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இறைவனை எப்படி தொழுவது என்ற கேள்விக்கு விடையாகவே பக்தி இலக்கியங்கள் உள்ளன. இறைவனை தொழுவது என்பது இறைவனின் புகழை பாடுவதே ஆகும். அந்த வகையில் இதோ இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. கந்தர் அனுபூதி அருணகிரிநாதனுடைய பாடல்களில் மிகவும் சிறிய அளவுள்ள பாடல்கள் நிறைந்தது கந்தர் அனுபூதி. இப்பாடலில் அருணகிரிநாதர் ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்லுகின்றார். அது என்ன, ஏன் என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். கிரிவாய் விடுவிக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் என்னும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. அவ்வளவுதான், பாடல் முடிந்து விட்டது. மிகவும் குறைந்த அளவுள்ள வார்த்தைகள், ஆனால் ஏராளமான தத்துவ கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் கந்தர் அனுபூதி பாடல். இப்பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் மனமே என்று மனதை முன்னிலைப்படுத்தி அதற்கு உபதேசம் செய்கின்றார். நம் தேசத்து ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் அது ஒரு மாபெரும் விசேஷம், பெருமை. என்ன என்றால், அப்பா நீ இதை செய் அதை செய் என்று நேருக்கு நேராக அவர்கள் உபதேசம் செய்ய மாட்டார்கள். என்னவோ அவர்கள் நம்மை விட மிகவும் கீழான நிலையில் இருப்பவர்களைப் போல அருணகிரிநாதரே அவகுண விரகனை பாடலும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் தங்களை வைத்து கொண்டு உபதேசம் செய்வதைப் போல உபதேசம் செய்வார்கள். இன்னொரு விசேஷம், நமது இன்ற காலத்து விஞ்ஞானத்தின்படி பார்த்தால் எவ்வளவு பெரிய இதுவாக அல்லது மெஸ்மரிசம் என்னெல்லாமோ சொல்கிறாங்களே, மருத்துவரே சொல்கின்றாரே, ஐயா எங்களால் உங்கள் நோயை சரி செய்ய முடியும் என்று நீங்கள் மனப்பூர்வமாக நம்பி ஒத்துழைப்பு கொடுப்பீர்களா? ஏதானும் அறுவை சிகிச்சையும் போது எல்லாம் கேட்குறாங்க இல்லையா? அதுபோல அடுத்தவர்கள் சொல்லின் மூலமாக உபதேசத்தின் மூலமாக கேட்டு திருந்தி விடுவோம் என்பது இல்லை. நமக்கு நாமே முயற்சி செய்து திருந்த வேண்டும், உயர்வை அடைய வேண்டும். கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் கடைசி வரை உதவாது வராது என்று நமது முதுமொழி சொல்கின்றதே. மனநே என்று மனதை முன்னிலைப்படுத்தி அதற்கு உபதேசம் செய்கின்றார். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் என்னும் பதம் மேவலையே பொறிவாய். அடியேன் பாடும் பொழுது மேவலையே பொறிவாய் என்று சேர்த்து பாட காரணம், மேவலையே பொறிவாய் என்றால்தான் பொருள் வரும். அதை விடுத்து பரிவாரம் என்னும் பதமே வலையே பொறிவாய் மனநே பொறையாம் அறிவால் என்றால் பொருள் வேறு விதமாக போய்விடும். இதை குகஸ்ரீ ரசபதி அவர்கள் தான் அற்புதமான விளக்கம் எழுதியிருக்கிறார். நமக்கு ஒன்றும் பாடல் தெரிய வேண்டாம், ராகம் ஸ்ருதி இதெல்லாம் ஒன்றும் தெரியவே வேண்டாம். என்ன இது ஸ்ருதியே, அதெல்லாம் பாடகர்கள் பார்த்து கொள்ளட்டும். அதை தெரிகின்றதா? நமக்கு என்ன தெரிகின்றதோ அந்த 4 வார்த்தையை சொல்லி நான்முகனை தண்டித்த அவனை வணங்கினால் நம் தீவினைகள் பறந்து போகாதா? கிரி வாய் விடு விக்கிரமவேல் இறையோன். கிரி என்றால் அந்த கிரௌஞ்சமலை, அதாவது தீவினைகளின் கூட்டம். அதில் முருகப்பெருமான் அங்கே வேலாயுதத்தை விட்டு மடித்தார். அது தீவினைகளின் கூட்டத்தை முருகப்பெருமான் எவ்வாறு மடித்தார் என்பதெல்லாம் விரிவாகவே பார்த்தோம். கிரௌஞ்சமலை இங்கு வாய் என்று சொல்ல காரணம், கிரிவாய் என்றால் அவன் வாய் சொல், அவன் வையின் வெய் என்றெல்லாம் தமிழில் வருகிறது அந்த பொருள். அது மட்டுமல்ல, கிரிவாய் என்றால் கிரௌஞ்சமலை, கிரௌஞ்சாசுரன் அகஸ்தியருக்கு தீங்கு செய்தவன். அவர் தன் கை தண்டத்தால் குத்தி குத்தி ஏராளமான ஓட்டைகளை உண்டாக்கினார். இப்படி இருந்து நீ முருகப்பெருமான் திருக்கை வேலாயுதத்தினால் முடிவை அடைவாய் என்று சாபம் கொடுத்தார். அந்த கிரௌஞ்சாசுரன் முருகப்பெருமானும் வீரபாகு முதலான அவர்கள் வந்தபொழுது அதில் இருந்த நவ வீரர்கள் இலக்கத்து ஒன்பான் வீரர்கள் என்பார்கள். அவ்வளவு பேர்களையும் இங்கிருந்து வெகு வேகமாக போனார் வீரபாகு தேவர். அவ்வளவு பேர்களையும்
ஏராளமான வாயில்கள் இருக்கின்றன அல்லவா, அவ்வளவு வாயில்கள் மூலமாகவும் உள்ளே போட்டு மயக்கி அவர்களை அங்கே கிடத்தினான். பிற்பாடு முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தின் மூலமாக அவனை மடித்து இவர்கள் அவ்வளவு பேருக்கும் விடுதலை அளித்தார், விடுத்தார். இதை சொல்ல காரணம், அந்த இடத்தில் அறியாமை என்பது அவ்வளவு நிறைந்தது, மாயை என்பது எவ்வளவு பெரிய ஞானிகளையும் வீரர்களையும் மயக்கி கீழே தள்ளிவிடும் என்று நமக்கு அறிவுறுத்துவதற்காக நம்மால் அதிலிருந்து முயற்சி செய்து விடுபட முடியவில்லை. அப்பா, என் செயலாவது யாதொன்றுமில்லை என்று பட்டினத்தார் சொன்னதைப் போல உன் திருவடிகளில் வந்து விழுந்திருக்கிறேன். என்னுடைய அந்த தீவினைகளை, அறியாமையை நீக்கு, மாயத்தை நீக்கு என்று அவனிடம் வேண்ட வேண்டுமாம். அவனும் அருளுவான். இதன் காரணமாகத்தான் கிரிவாய் விடு விக்ரமவேல் இறையோன் என்றார். பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஆறுமுக வள்ளலின் பரிவாரம் எது என்ற அபூர்வமான தகவலை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்து அருளியிருந்து எல்லா விதமான நோய்களையும் நீக்கி, இன்று எல்லா விதமான நோய்களும் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் நம்மை நீக்கி ஆரோக்கியத்தை அளித்து எல்லா விதமான செல்வ வளங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருள்வான்.